ஹாய், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட பாசிபிள் 11 தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்ணாமல் தான் நான் சொல்கிறேன், ஒரு பாசிபிள் 11 தான் சொல்கிறேன். இதில் ஏதாவது சேஞ்சஸ்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா தான் வருவார். ரோஹித் சர்மா கூட வில் ஜாக்ஸ் தான் வருவாங்க. ஸோ 1 டவுனில் பார்த்தீங்கன்னா திலக் வர்மா வருவாங்க. ஸோ 2 டவுனில் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக வந்து ஸ்கை தான் வருவாங்க. ஸ்கைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ராபின் மின்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ராபின் மின்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக வந்து நமன்தீப் இருக்கார். ஸோ நமன்தீப்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸோட கேப்டன் தான் அந்த இடத்துல ஆடுவார், ஒரு ஃபினிஷிங் ரோலில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. மேபி தே வில் கோ ஃபார் தீபக் சஹர், எய்தர் தீபக் சஹர் ஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னரை கொண்டு வரணும், ஒரு ஃபாரின் ஆப்ஷன் வேணும்னா அல்லா கஃபான் சார் தான் யூஸ் பண்ணுவாங்க சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்சல் சாண்டனர். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரைம் ஒரு ஸ்பின் பவுலர் வேணும்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து மிச்சல் சாண்டனர் தான் ஃபஸ்ட்டு வச்சுருப்பாங்க. மும்பை இந்தியன்ஸோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் ப்ளஸ் ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் தான் இருக்கும். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அது வந்து பும்ரா ப்ளஸ் போல்ட் தான். ஸோ ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து லாஸ்ட் 2 பேராக இருக்க போகிறாங்க.